நெக்லேரியா ஃபவுலோரின்ற அமீபா. ஸோ குறிப்பா இது மாதிரி ஏரிகள் ஆறுகள்ல வந்து காணப்படுது. நான் இப்போ ஆலப்புழாவில் இருக்கேன். ஸோ இந்த ஏரியில இருந்தும் ஸோ ஒரு பையன் வந்து ரீசெண்டா குளிச்சு அதன் மூலம் வந்து இறந்து போயிருக்கான் இந்த ஆல்கை தாக்கி. பிரெயின் ஈட்டிங் அமீபா அப்படின்னு வந்து சொல்லப்படுற இந்த புரோட்டோசோன் ஸோ கிட்டத்தட்ட சிங்கிள் செல் அமீபா. இது வந்து ஒரு அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அவன் தப்பவே முடியாது. 97 முதல் 98% டெத்து கன்ஃபார்ம். ஸோ பல தண்ணிகள்ல இந்தியாவில் வந்து காணப்படுது. ஆனா இந்த தண்ணியை தான் ஆலப்புழாவில் இருக்கிற போட்டுக்குள்ளாடியும் கொடுக்குறாங்க. இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, ஸோ இதோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எப்படி இருக்கு, இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், ஸோ இது எந்த மாதிரி கேட்டகரியில வந்து இதை எடுத்துக்கலாம், ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்றது, இந்த மாதிரி ரீசன்ஸ் வந்து சொல்றேன். இந்த நெக்லேரியா ஃபவுலோரி மெயினா வந்து மெனிஞ்சோ என்செஃபலைட்டிஸ் வந்து பிரெயின்ல இந்த அமீபா மூளைக்குள்ள போறதுனால ஒல்ஃபேக்டரி நர்வுக்குள்ளாடி போய் அஃபெக்ட் பண்ணி பிரெயின் டிஷ்யூவை டேமேஜ் பண்ணுது. இதனால வந்து பிரெயின் வந்து அஃபெக்ட் ஆகி மெனிஞ்சோ என்செஃபலைட்டிஸ் உருவாகி வந்து டெத்துக்கு போய் சேருது. இதோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எப்படின்னா ஸோ சிம்பிள் தான். இந்த மாதிரி தண்ணியை எடுத்து குடிக்கிறதுனாலையோ நம்ம குடிக்கிறதுனாலையோ இல்லை வந்து பாத்ரூம் யூஸ் பண்றதுனாலையோ மற்றபடி நம்ம ஊண்டு ஏதாவது இருக்கிற இடத்துல படுறதுனாலையோ நம்ம பிளட்ல படுறதுனாலையோ பரவாது. ஸோ குறிப்பா நேசல் பேசேஜ் வழியாக நம்ம வந்து உள்ளாடி நம்ம எடுத்துக்கும் போது அது வந்து டைரக்டா வந்து நம்ம ஒல்ஃபேக்டரி நர்வ் அஃபெக்ட் பண்ணி பிரெயினை டேமேஜ் பண்ணுது. மற்றபடி இதோட டிரான்ஸ்மிஷன் எதுவுமே ஐடென்டிஃபை பண்ணப்படலை. சிம்டம்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னா நெக்கோட ஸ்டிஃப்னஸ் இருக்கு, ஃபீவர் இருக்கு, வாமிட்டிங் இருக்கு, ஸோ அன்கண்ட்ரோல்டு ஃபீவர் இருக்கு. ஸோ இதை சீப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட்டை எடுத்து நம்ம மைக்ரோஸ்கோப்ல ஃப்ரெஷ்ஷான சிஎஃப்எஸ் ஃப்ளூயிட்டை எடுத்து மைக்ரோஸ்கோப்ல வச்சா அதை மோர்டைல் ஆகிற அமீபாவை வந்து நம்மளால பார்க்க முடியும். இதுதான் அதை ஈஸியாக டயக்னோஸ் பண்றது. அது ரொம்ப ஈஸியெல்லாம் இல்லை, அது கொஞ்சம் கஷ்டம். நம்ம நார்மலாக பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது மாதிரி இதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா கிட்டத்தட்ட ஒரு 300-350 வேர்ல்டு லெவல்லே வந்து இருக்கு. நம்ம குடல் வழியா பாத்தீங்கன்னா நம்ம உள்ளாடி சாப்பிட்டாலும் நம்ம வயிற்றுல இருக்கிற ஆசிட் வந்து அந்த அமீபாவை கில் பண்ணிடும். ஸ்கின்லையுமே அது வந்து உள்ளாடி போக முடியாது, ஏன்னா 5 நிமிஷத்துல ஸ்கின்னோட பேரியரே வந்து அதை கில் பண்ணிடும். ஒன்லி பேசேஜ் வந்து நேசல் பேசேஜ் தான். அது மட்டும் இல்ல, நம்ம அந்த அமீபாவே நார்மல் தண்ணியில இருந்தாலுமே 60 டிகிரிக்கு மேல அந்த தண்ணியை நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அந்த அமீபா அந்த 60 டிகிரி தண்ணியில இறந்து போயிடும். கிட்டத்தட்ட நம்ம வந்து டீ காஃபி எல்லாம் போடும்போது 100-120 டிகிரிக்கு மேலேயே டெம்பரேச்சர் வந்து ஹீட் ஆகும். ஸோ அதனால சாதா தண்ணி வந்து நம்ம ஹீட் பண்ணி குடிக்கும்போது அதுல இருக்காது. அப்படி இருந்தா கூட அதனால பிரச்சனை வராது. நேசல் பேசேஜ் தான் ஒன்லி பாத்வே இது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணது.